இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மையான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மலை பிரசங்கத்தை இன்றைக்கு முடிக்கப் போகிறோம். அவ்வாறா அப்படின்னு நீங்கள் சொல்லுவது கேட்கிறது. எந்த வசனம் இன்னைக்கு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாராவது வாசிங்க. ஆமென். வெரி குட். ஸோ இந்த வசனத்தை இரண்டாக பிரித்து இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த பரமண்டல ஜெபம் எப்படி ஆரம்பிக்கின்றது? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. அப்போ எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்திலே என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவர் இந்த ஜெபத்தை முடிக்கின்ற பொழுது எப்படி ஜெபிக்கணும்? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் பிதாவே என்று நாம் ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதனைகளிலே விழுந்து விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற சோதனை, டெம்டேஷன் என்ற வார்த்தை சாத்தானால் தோற்கடிக்கப்படுவது, பாவத்தில் விழுவது, தேவனிடத்திலே இருந்து பிரிக்கப்படுவது என்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகின்றது. இங்கே சோதனை என்ற பதம் ஆண்டவருடைய பிள்ளைகளின் விசுவாசிகளின் விசுவாசத்தை சோதித்தறியும் பொருட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் தருகின்ற பரீட்சை அல்ல. நாட் டெஸ்ட் பட் டெம்டேஷன். நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யாராவது வாசிங்க. ஸோ இங்கே சொல்லப்படுகின்ற சோதனை பரீட்சை. ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வருகின்ற, ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற பரீட்சை அல்லது சோதனை. தமிழில் எல்லா இடங்களையும் சோதனை போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சோதித்தார். அப்போ இதெல்லாம் டெஸ்ட். இது எதுக்கு என்று சொன்னால், ஆபிரகாம் எந்த அளவுக்கு எனக்கு உண்மையாக இருக்கிறான், விசுவாசிக்கிறான், கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் தருகின்ற காரியம். நமது விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய இவ்வித பரீட்சைகள் நமது நலனுக்கென்று தேவனால் அனுப்பப்படுகின்றவைகள். ஸோ இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்ற வார்த்தை தேவனை விட்டு விலகச் செய்வது. இந்த சோதனையில் விழாமல் இருக்க ஜெபிக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஸோ இங்கே சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படியாவது விழ பண்ண வேண்டும் என்பதற்காக அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் மூலமாய் வருவதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சோதனை. இன்னொரு வசனம் வாசிங்களேன், யோவான் 17:15. கபிலன் என்னாச்சு?
தூக்கமா? ஸோ இங்க இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீமை நின்று காக்கப்படும்படி. அப்ப ஆண்டவருக்குள்ளதாய் வளரும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கின்ற பொழுது வெளியே ஒரு சக்தி என்னை இழுக்கின்றது. அதான் சோதனை. இந்த உலகத்திலே தீய சக்திகள் உண்டு, ஆண்டவருக்கு எதிரான வல்லமை உண்டு. சாத்தான் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? சாத்தான் என்னைய சோதிக்கிறான், சாத்தான் தான் இந்த பாடுபடுத்துறான். சாத்தான் என்றால் எதிரி, போட்டியாளன் என்று பொருள். இவன் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். யூதர்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களை துன்பப்படுத்துறதே வேலையா இருக்கின்ற தேவதூதன்லாம் பரலோகத்தில் உண்டு என்று அவர்கள் நம்பினார்கள். சாத்தானுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, டெவில், பிசாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்வில் செய்ய விடாமல் சோர்வுற செய்வது, மனித இனத்தை நாசமாக்குவதுதான் சாத்தானுடைய வேலை. இரண்டு பேர்களுக்கிடையே எதையாவது சொல்லி சண்டை மூட்டி விடுவது. ஸோ இப்படிப்பட்ட வேலைகளைத்தான் சாத்தான் செய்கிறான். ஸோ ஆண்டவருக்குள்ளதாய் நான் வளர்கின்ற பொழுது, சாட்சியாய் வாழ்கின்ற பொழுது, உண்மையாக இருக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்ப ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கலாம். சோதனைன்னு சொல்றீங்க, பரீட்சைன்னு சொல்றீங்களே, டெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க, டெம்டேஷன் சொல்றீங்க. How we should differentiate between test and temptation? டெஸ்டையும் டெம்டேஷனையும் எப்படி புரிந்து கொள்வது? டெஸ்ட் என்று சொன்னால், பரீட்சை என்று சொன்னால், ஆண்டவர் தருகின்ற சோதனை என்று சொன்னால் அது என்னுடைய ஆத்துமா சம்பந்தப்பட்டதாக இருக்கும். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவிலே வளர்வதற்கு தேவையான காரியமாக இருக்கும். பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக, கோபம் படுகின்ற அந்த குணத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக, இப்படி நிறைய காரியங்கள் ஆத்துமா சம்பந்தப்பட்டது. ஆனால் டெம்டேஷன் என்பது என் மாம்சம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆசையை கொடுப்பது, இந்த மாதிரி என்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக வருகின்ற சோதனைகள், அதான் டெம்டேஷன். பரீட்சையை ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது நன்மை கிடைக்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார், பரீட்சித்து பார்த்தார். கடைசியிலே ஆபிரகாம் அந்த சோதனையிலே வெற்றி பெற்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். சோதனை என்பது தீமைதான் கிடைக்கும், பாவ சோதனை. அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே இந்த ஜெபத்தை சொல்லி என்னை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த என்னை உம்மிடத்திலே இருந்து தூரமாக்குகின்ற சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த சோதனை வெளிப்புறமாகவும் வரலாம், எனக்குள் இருந்தும் இந்த சோதனைகள் வரலாம். அப்ப ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்று சொன்னால், பாவத்திலே விழுந்து விடாமல் இருப்பதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். சரி, எப்படி இந்த சோதனைகளை மேற்கொள்ளுவது? அது முக்கியம் இல்லையா? ஆண்டவர் என்னை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவர், ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்ற ஆண்டவர். பட் நான் என்ன செய்ய வேண்டும்? இரண்டு காரியங்கள் முக்கியமானவை, வழக்கமாய் நம்மளுக்கு தெரிந்த காரியங்கள். ஜெப வாழ்க்கையிலே நான் உறுதியாய் இருக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய தேவைகளை சொல்லுவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து எனக்குள்ளதாக தேவ பலனை பெற்றுக்கொள்ளுதல், எனக்குள் வருகின்ற மாம்ச தூண்டுதல்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு, காப்பாற்றப்படுவதற்கு என்னுடைய பலனால் என்னால் செய்ய முடியாது. தேவ பலன் எனக்கு தேவை. ஜெபம் எனக்கு அதை கொடுக்கின்றது. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பது.
பைபிள்லாம் தினமும் நீங்கள் வாசிக்கிறீர்களா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நீ காத்து கொள்ள வேண்டும், மனதிலே வைத்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், வார்த்தைகளை அடிக்கடி நினைக்க வேண்டும். நிறைய வசனங்கள் 119ஆம் சங்கீதம் வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகம் வாசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பகுதிகள். அப்போ சோதனைகளிலே விழுந்து விடாமல் இருப்பதற்கு ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள்ளதாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஜெபமும் வேத வாசிப்பும் தேவ பிரசன்னத்தை எனக்குள்ளதாய் எப்பொழுதும் வைத்திருக்கும். ஆமென். அதான் முக்கியம். ஒரு தடவை டாக்டர் பிள்ளைகரகாம் என்ற ஊழியக்காரர்கிட்ட ஒரு வாலிபன் கேட்டானா, ஐயா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், ஆனால் அடிக்கடி நான் பின்வாங்கி விடுகிறேன், பாவத்திலே விழுந்து விடுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் சிரித்து கொண்டே ஒரு காரியத்தை சொன்னாராம். தம்பி, ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் கழுதையிலே சுமைகளை ஏற்றிக்கொண்டு நடந்து செல்லுகிறான். போகிற வழியிலே அந்த கழுதை அடிக்கடி விழுந்து விடுகின்றது. அந்த ரோட்டிலே நிறைய பள்ளங்கள் குண்டும் குழியுமாக இருக்கின்றது. எனவே அந்த கழுதை அடிக்கடி விழுந்து விடுகின்றது. அவன் அதை தூக்கிவிட்டு போய்கொண்டே இருக்கிறான். மறுபடியும் விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று குழிகளை மூட வேண்டும், அல்லது பாதையை மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நான் விரும்புகின்ற பொழுது சில சோதனைகள் எனக்குள்ளதாய் வருகின்ற பொழுது எங்கேயெல்லாம் நான் விழுகிறேனோ அந்த இடத்திலே நான் பலப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால், இந்த இடத்திற்கு போகிறதுனால் நான் பாவத்திலே விழுகிறேன் என்று சொன்னால் என் பாதைகளை, வாழ்க்கை முறைகளை நாம் மாற்ற வேண்டும். இடம், பழக்கம், நண்பர்கள், நாட்டம். I should change the place, practice, person, passion. நான் எதை விரும்புகின்றேனோ அவைகளிலே நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இடத்தை மாற்ற வேண்டும், என் பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும், நண்பர்களை மாற்ற வேண்டும். சங்கீதம் 1 எப்படி ஆரம்பிக்குது? எடுத்த ஒன்று ஆசீர்வாதமாக வந்துடுது. அதில் சொல்லுங்க, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ சோதனைகளிலே விழுந்து விடாமல் இருப்பதற்கு வேதம் காண்பிக்கின்ற முறைகள். சரி, இப்போ அடுத்த பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அடுத்த பகுதி என்ன சொல்லுது? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். கர்த்தருடைய ஜெபம் எப்படி ஆரம்பிக்கின்றதோ அப்படியே துதித்து இங்கே முடிவு பெறுகின்றது. ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய ராஜ்யம், புகழ் எப்பொழுதும் ஆண்டவருக்குத்தான். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை, ராஜ்யம், இவைகள் எல்லாம் ஆண்டவருக்குரியவைகள், எனக்குரியவைகள் அல்ல என்று சொல்லி ஆமேன் என்று முடிவதை நாம் பார்க்கின்றோம். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆகக்கடவது. இந்த ஆமேன் என்ற வார்த்தை தேவன் நமது ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு பதில் அளிப்பார் என்ற விசுவாசத்தை காண்பிக்கின்றது. அப்ப இந்த பரமண்டல ஜெபத்திலே நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கின்றோம். அதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனம் எங்க ஆரம்பிச்சிச்சு? 9ஆம் வசனத்திலே ஆரம்பித்தது. நான் அந்த எல்லா வசனங்களையும் கன்க்ளூட் பண்ணுகிறேன், முடிக்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஜெபம் எப்படி ஆரம்பிக்கணும்? பிதாவை நோக்கி. இங்கே நம்ம எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம்? இன்னைக்கு கூட கதை ஞாபகம் இருக்கா? ஏசு மாமா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எப்படி ஜெபம் பண்றீங்க?
எசப்பா 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 1000 ஏசப்பா வந்து தப்பு இல்லை, நான் குறை சொல்லவில்லை. ஐ ஷுட் லேர்ன். இயேசுவை பிதாவை நோக்கி ஜெபித்து இயேசுவின் நாமத்தினாலே நான் முடிக்க வேண்டும். ஏசப்பான்னு ஆரம்பித்து இயேசு நாமத்திலே முடிச்சிடறதா? அதை கற்றுக் கொடுக்கின்றது. பிதா, எந்த மனிதனும் இயேசுவோடு உறவு இல்லாமல் அப்பா என்று அழைக்க முடியாது. பிதான்னு கூப்பிட்டா அதுக்கு இயேசு எனக்கு தேவை. யோவான் 14:6 சொல்றாரு இல்லையா, நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு சரியான தகுதியான சிறப்பான முதலிடத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தமுள்ள ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர், கிருபையுள்ள ஆண்டவர், ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம். அப்போ எங்கே தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் செய்யப்படுகிறதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். கர்த்தர் என் சரீர தேவைகளில் அக்கறையுள்ளவர். இந்த நாளுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். தெரியாத எதிர்காலத்திற்காக நான் அதிகமாய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிப்பது என்றால் என் முழு விருப்பத்தையும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்பதாகும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல இந்த மன்னிப்பு ரட்சிப்பை பெற்ற பொழுது நான் பெற்றுக்கொண்ட என் கடந்த கால வாழ்க்கைக்கான பாவ மன்னிப்பு அல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுவதற்கு பிறகு, ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு என் அனுதின வாழ்க்கையிலே வருகின்ற பலவீனங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். தீர்க்கப்படாத பிரச்சனைகள், யார் கூடையாவது நான் சண்டை போட்டு இருந்தால் அந்த மாதிரி காரியங்கள். கடைசியில் இன்றைக்கு நாம் பார்த்தது, சோதனைகளில் விழுந்து விடாதபடிக்கு, பரீட்சைக்காக அல்ல, சோதனைகள், சாத்தான் கொண்டு வருகின்ற சோதனைகள் தேவனை விட்டு விலகச் செய்யும். ஆவிக்குரிய பலனுக்காக நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அப்போ இந்த பரமண்டல ஜெபம் இவ்வளவு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுடைய படிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, சரீர சுகத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது. அதோடு சேர்த்து, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், உமக்கு பிரியமான காரியங்களையே செய்ய வேண்டும், சோதனைகளில் நாம் இழுக்கப்பட்டு விடக்கூடாது, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், இந்த உலகத்தை நான் பார்க்காமல் உண்மையை பார்க்க வேண்டும், நீர் நடத்துகின்ற வழியிலே நடக்க வேண்டும், அதற்கு எனக்கு பலன் தாரும். அதுவும் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஸோ கர்த்தருடைய ஜெபம் இன்றோடு முடிந்து விட்டது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும், எப்படி ஜெபத்தை முடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.